வணக்கம். நம்மளும் பார்த்தீங்கன்னா, வாரத்துல ஒரு 2 நியூஸாவது இந்த மாரி நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். பட் இதுக்கான விடை என்னன்னு நமக்கு தெரியவே இல்ல. நேத்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல மீஞ்சூர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு 17 வயசு பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு ஒரு 10:00 அப்போ ஒரு 3 பேரு ஃபுல் கஞ்சா போதையில அவங்க வீடு பூந்து, அந்த பொண்ண வந்து செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் பண்ணி, ஃபுல்லா பட்டாக்கத்தியால வெட்டி, இப்போ வந்து அந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தவனை மட்டும்தான் சுத்தி இருக்கிறவங்க வந்து புடிச்சிருக்காங்க. புடிச்சு நல்லா அவனை அடிச்சு போலீஸ்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. உயிருக்கு ரொம்ப ஆபத்தான நிலைமையில அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. மற்ற 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு கை, காலு, மூக்கு, தலை எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக வெட்டுக்காயங்கள், ஃபுல்லாக அந்த வீடு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. இதை வீடியோவும் எடுத்து போட்டிருக்காங்க. இன்னும் போலீஸ் வந்து நமக்கு எந்த அஃபிஷியலான ரிப்போர்ட்ஸும் தரல. அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்கள செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கானுங்களா அப்படின்ற மாதிரி எந்த ரிப்போர்ட்ஸும் தரல. அவன் கஞ்சா போதையில் இருந்தானா அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸும் நமக்கு தரல. ஒருவேளை 3 பேரையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து எடுத்து அவங்க வந்து கொலை முயற்சியில் ஈடுபட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்கன்னா, அவங்க மேலே வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், கொலை முயற்சி, ஆபத்தான முறையில் வந்து ஆயுதங்களை வச்சு தாக்கிறதுக்கான கேசஸ் எல்லாமே போடுவாங்க. இது எல்லாத்துக்குமே மெயினான ரீசன் வந்து குடிபோதையும் கஞ்சாவை அதிகமாக யூஸ் பண்ணுறதாலையும் மட்டும்தான். எவ்வளோ கடுமையான தண்டனைகள் கொடுத்தாலும் இதை பார்த்து திருந்தவே மாட்டுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கேஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபர்தராக லீகல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.